أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي السلام عليكم ورحمة الله وبركاته இஸ்ரா மேராஜ் அந்த பதிவை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். லாஸ்ட் வீக் நாங்கள் ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒன்று மாதிரி தான் பார்த்தோம். என்ன பின்னணியில் எந்த பேக்ரவுண்டில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தாலா இந்த பயணத்துக்கு அந்த குறிப்பிட்ட டைமில் தெரிவு செஞ்சான். ஏன் அல்லாஹ் தாலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜெருசலம் அல்லது மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கும் அதுக்கு பிறகு சித்ரத்துல் முன்தஹா என்ற இடம் வரையும் அல்லாஹ் தாலா ஏன் அழைத்து சென்றான், அதுக்கான காரணம் என்னன்றதை பார்த்தோம். அதில் சூரத்துல் இஸ்ரா என்ற ஒரு சூறா இருக்குது குர்ஆனில். அப்படி இல்லாட்டி சூரத்து பனி இஸ்ராயில் இன்னும் அதுக்கு இன்னொரு பேர் இரு. அதில் ஆரம்ப வசனத்தில் வர சுபஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் அக்ஸா அப்படி வரும். மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸான்னு வரும். அதில் நாங்கள் லாஸ்ட்டாக பார்த்தோம், அந்த அப்துன்ற சொல்ல அல்லாஹு தாலா பயன்படுத்துகிறான். அதாவது தனது அடியானத்தான் அல்லாஹு தாலா மேராஜுக்கு எடுத்துகிட்டு போகிறான். அப்போ அதில் என்னென்னா ஒரு மேராஜ் என்பது ஒரு ஒரு மிரக்கல் உண்மையிலே. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஒரு அற்புதம் உண்மையிலே. அதில் வேற பேசுகிறதுக்கு அல்லது அதில் எங்களுக்கு தேடுறதுக்கு வேறு எதுவும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திரும்ப ஒரு இன்னொரு மிஷனுக்கு மோட்டிவேட் பண்ணி அல்லது ரிஃப்ரெஷ் பண்ணி அல்லது ப்ரிப்பேர் பண்ணின ஒரு நிகழ்வு தான் மேராஜ் நிகழ்வு, இஸ்ரா மேராஜ் ரெண்டும். இப்போ இதில் சூரத்துல் இஸ்ராவில் அல்லாஹ் தாலா முதலாவது வசனத்தில் மேராஜை பற்றி சொல்லிட்டு அதுக்கு பிறகு வார வசனத்தில் கண்டினியூவாக போகிற மூசா நபியுடைய சம்பவமும் அல்லது பனு இஸ்ரவேலர்களோட சம்பவம். பனு இஸ்ரவேலர்கள் சொன்னால் ஆல்மோஸ்ட் யூதர்கள். அவனுக்கு அடுத்த பேருன்னு சொன்னால் நாங்கள் யூதர்கள் தான் சொல்லணும். மூசா நபியுடைய பரம்பரை. மூசா நபி எப்படி அவர்கள் மூசா நபியுடன் நடந்து கொண்டார்கள், என்ன நடந்தது, அவங்களோட அவ்வளோ செய்திகளையும் தான் அல்லாஹ் தாலா தொடர்ந்து பேசுகிறாங்க. அப்போ இதை இந்த சூறாவை விளக்க வந்தால் மேராஜை விளக்கும் போது இந்த வசனத்தை சுபஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹின் அந்த வசனத்தை விட்டு போட்டு எங்களுக்கு மேராஜை விளக்கல தானே. குர்ஆனில் சொல்லப்பட்டிற ஒரு மிக முக்கியமான இடம் அது மட்டும்தான். அப்போ அதுக்கு பிறகு ஏன் பனு இஸ்ரவேலை பற்றி அல்லது யூதர்களை பற்றி அல்லாஹ் தாலா திடீரென்று அடுத்த ஸ்டெப் பேசுகிறான்ன்றது அதில் ஒரு கேள்வி ஒன்றிக்கிறது தானே. கேள்விங்கிற பெரிய ஒரு பதிலும் இருக்குது. அதே போல் ஜெருசலத்துக்கு கூப்பிட்டு போனோன்னு நாங்கள் பார்த்தோம். அப்போ அல்லாஹ் தாலாவுக்கு தேவைன்னு சொன்னால் ஜிப்ரீல் அலையை அனுப்பி குர்ஆனை கொடுத்தது அல்லது ஜிப்ரீல் அலையை அனுப்பி நபியை எடுத்துகிட்டு போகிறது அல்லாஹ் தாலாவுக்கு தேவைன்னு நேரடியாக எடுத்துகிட்டு போயிருந்துச்சு தானே. அல்லாஹ் இருந்துச்சு, ரெண்டு ஒன்று நடக்கல. அல்லாஹ் எதற்கும் ஆற்றல் உள்ளவன். அல்லாஹ் அது எல்லாத்துக்கும் அல்லாஹ் தாலாவிடம் எக்ஸஸ் இருக்குது. ஆனால் அல்லாஹ் தாலா சர்டன் வேஸை தெரிவு செய்கிறான். இப்படித்தானே அது நடக்கணும். என்னென்னா அதுலேருந்து எங்களுக்கு பல லெசன் கிடைக்குது. அதே மாதிரி இப்போ எங்களுக்கு எப்படி லெசன் கிடைக்குதோ அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் தாலா ஒரு சில பாயிண்ட்ஸை கொடுக்குறான். இந்த இடத்துல ரைட், ஓகே, மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு வரையா அந்த இடத்துல சில விஷயம் இருக்குது. இப்போ சூரத்துல் இஸ்ராவில் நான் மேராஜை பற்றி சொல்லிட்டு அடுத்தது உங்களுக்கு பனு இஸ்ரவேலை பற்றி சொல்கிறேன்னு சொன்னால் அந்த இடத்துல நீங்கள் சில விஷயத்தை லேர்ன் பண்ணிக்கணும். ஏன்டா இஸ்ரா மேராஜுக்கு பிறகு தான் ஹிஜ்ரத், அதாவது அடுத்த ஸ்டேஜ் தொடங்குது. அடுத்த ஸ்டேஜ் உண்மையில் ஹிஜ்ரத்துன்றது என்ன? மதீனாவுக்கு போய் மதீனாவில் ஒரு இஸ்லாமிக் கவர்மெண்ட் அல்லது ஒரு எம்பையர் அல்லது ஒரு டினாஸ்டி ஒன்று அந்த இடத்துல உருவாக்கணும். ஒரு ஆட்சி ஒன்று உருவாக்கணும் தானே. அப்போ உருவாக்குறதுக்கான பிளான் தான் அல்லாஹ் விட்டு இருக்குது. அப்போ அந்த இடத்துக்கு போகும்போது அங்கே இங்கே மக்காவில் இருக்கும்போதே யூதர்களோட சில இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சு தானே. என்ன இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது இப்போ மக்காவில் ரசூல்லா தவா செய்யும் போதே மதீனா யூதர்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இவங்களே போய் கேட்டுக்கொண்டு வந்தது தெரியும். நான் பார்த்தேன் இது சூரத்துல் கஹ்ஃபுக்கு முன்னுக்கும் ரசூல்லா சேலஞ்ச் பண்ணுறதுக்கு அவங்க பாயிண்ட்ஸ் கொடுத்து அனுப்புகிறாங்க.
இவராண்டத்தை பார்த்து போய் பாருங்கன்னு சொல்லி. அப்போ இவர் போனால் எப்படி ரசூல்லாவுடைய ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸுக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் அவங்களோட சேலஞ்ச் இருக்கு. அப்போ அவங்களோட டீல் பண்ணுறதுக்கு அவங்கள பற்றி நல்லா தெரிஞ்சு கொண்டு போகிறதுக்கு நீங்கள் ரெடி ஆகுங்கோ ஒரு மெசேஜ் தான் இங்கே வருது. அப்போ நீங்கள் அங்கே போகிற சொன்னால் ரைட் இப்படியான ஆட்கள் தான் இருக்குதுன்ற தகவல் அங்கே ரசூல்லாவுக்கு கொடுக்கப்படுது. இப்போ இன்டைரக்ட்லி எங்களுக்கு சொல்லப்படுது என்ன, அவனை பற்றி கொஞ்சம் படிங்களா, பனு இஸ்ரேலர்கள் இல்லை யூதர்களை பற்றி ஜெருசலத்தை பற்றியும் கொஞ்சம் தேடி பாருங்கள். தேடி பார்த்துட்டு போனால் இன்றைக்கு நடக்கிற இந்த கண்டெம்பரரி இஷ்யூஸுக்கும் பல பதில்கள் எங்களுக்கு சும்மாவே கிடைச்சிடும். இப்போ நாங்களும் இப்போ இந்த ஈரான் அமெரிக்கா இந்த இஷ்யூ போகுது தானே, அதில் இஸ்ரேல் பலஸ்தீன் இந்த இஷ்யூகள் அடிக்கடி உலகத்தில் வந்து வந்துட்டீக்குது, அல்ல முன்னுக்கும் இன்னும் வரையில. அப்போ இதெல்லாம் அப்படியே நாங்கள் பேக்வேர்டு எடுத்துகிட்டு போனோம்னு சொன்னால் அங்கே இந்த ஜெருசலம் ஊடாகத்தான் அந்த ரூட் போகுது. ஏதோ ஒரு இடத்துல பலஸ்தீன் டச் ஆகிட்டு போகுது. அப்போ அதை பேஸ் பண்ணின பிரச்சனைகள் உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கும். அதுகளோட பின்னணிகளை இன்ஷால்லாம் நாங்கள் இதிலே பார்ப்போம் அடுத்த வாரங்கள் அல்லது அதுக்கு அடுத்த கிழமை. இந்த இடத்துல சொல்ல வார என்னென்னா, இந்த ரஹீக்குல் மக்தூம்ன்ற ஒரு இதாக இருக்குது தான் புக்கு அரபுல உள்ள ரஹீக்குல் மக்தூம். இல்லை இங்கிலீஷ் இருக்குது, என்னோட பேர் நெக்டாரோ சீல்ட் நெக்டார். இந்த சீல்ட் நெக்டார்ன்றது தான் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். இது இப்போ புதுசாக மிச்சம் புதுசு இல்லை, ஒரு எப்படியும் ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னுக்கு ஒரு பிஹெச்டி ரிசர்ச்டு புக் தான் இது. ஒரு இந்தியா யூசுஃப் காந்தி ஹலவி ஒரு இந்திய ஸ்காலர் ஒன்று எழுதின புக் தான் இது. அதில் அவர் பேசும்போது தான் அந்த பாயிண்ட்டை சொல்கிறார் என்னென்னா, கட்டாயமாக பனு இஸ்ரவேலர்களை பற்றி அல்லது அஹ்லுல் கிதாப்னுக்குள்ள யூதன் கிறிஸ்தவன் 2 பேரும் வரையிலும். பனு இஸ்ரவேலர் என்று வரும்போது இஸ்ராயல்ட பரம்பரைனா யாக்கூப் நபியோட பரம்பரையான உண்மை. இஸ்ராயல் என்று வந்து யாக்கூப் நபியோட அடுத்த பேர். இஸ்ராயலுடைய பரம்பரையான பனுன்னு சொன்னா ஜெனரேஷன். இப்போ யாக்கூப் நபியுடைய பரம்பரை. இப்போ யாக்கூப் நபியோட பரம்பரை அப்படி எடுத்துகிட்டு வரும்போது அவங்க வரலாறுல நடந்து கொண்ட முறைப்படி எப்போதுமே நபிமார்களுக்கு எகெயின்ஸ்டாக எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் நபிமார்கள் வந்திருந்தாலும் அதுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கிறதுல ஒரு மெயின் பார்ட்டியாக அவங்க இருந்திருக்காங்க இஸ்லாமிய வரலாற்றில். மூசா நபி எடுத்து பாருங்களேன், அல்லது யூசுப் நபி எடுத்து பாருங்களேன், இத்ரீஸ் நபி ஒவ்வொரு நபியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களோட பார்ட்டிசிபேஷன், இவங்களோட கண்ட்ரிபியூஷன் அங்கே இருக்குது. ஈசா நபி லேட்டஸ்ட், யஹ்யா நபி அதுக்கு முன்னுக்கும். அப்போ இதெல்லாம் நடந்தால் நீங்கள் நபியாக வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அவனோடு வாழ்கிற இடத்துக்கு போனீங்கண்டா கட்டாயமாக ஒரு சேலஞ்ச் ஒன்று இருக்க போகுது. அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணத்தான் ஆகணும். அதை நீங்கள் சரியாக ஸ்டடி பண்ணி கொண்டு போகலாட்டி என்ன நடக்கும், பிகினிங்கே அடித்து போட்டுருவாங்க. பிகினிங்கே அங்கேயும் தொடச்சி விட்ருவாங்க. இங்கே ஹிஜ்ரத் போக முன்னுக்கே அங்கே பிளான் பண்ணி ஒரு அழிவை ஏற்படுத்தக்கூடிய வேலை நடந்துடும். அப்போ இதெல்லாம் பிளான் பண்ணித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு போகிறதுக்கு முன்னுக்கு எப்படி நடந்து கொண்டாங்க. ஃபஸ்ட்டு போனது பிறகு ஒரு 3 வேலை ரசூல்லா ஃபஸ்ட்டுக்கு செய்வாங்க. ஒரு ஃபவுண்டேஷனல் பிரிக் லேயிங் மாதிரி 3 வேலை ரசூல்லா செய்வாங்க. அதில் ஒன்று இவங்களோட ஒரு அக்ரிமெண்ட் நடக்குது என்னென்னா, இவனோட ஒரு சர்டன் பீரியடு கட்டி வைக்கணும் முடியும். அப்போ அது மாதிரியான வேலையை ரசூல்லா செய்கிறார், செஞ்சுட்டு தான் போகிறாங்க. அப்போ எங்களுக்கு யோசிக்கலும் அந்த ஹிஜ்ரத்தின் பயணத்தை நாங்கள் ஹிஜ்ரத்தை படித்தோமே, ஹிஜ்ரத்தில் எந்த அளவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிளான் பண்ணி கொண்டு போகிறாங்கன்ற மாதிரி அதை விட அங்கே போனதுக்கு பிறகு எப்படி பிளான் பண்ணுறாங்க, அவ்வளோ உள்ள அந்த டிப்ளமேசி என்ன, அவ்வளோ உள்ள பொலிட்டிக்கல் மூவ் என்னன்னு பார்த்தா அதெல்லாம் அழகாக பிளான் பண்ணி நடக்குது. அழகான முறையில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நடக்குது. எனி டைம் அவனால் தலைகீழாக மாறிடும். சென்ன மாதிரி மாறினாங்க, அப்புறம் மாறினாங்க சென்ன மாதிரி ஹைபர் யுத்தம் மாதிரி, அதுக்கப்புறம் ஹந்தக் யுத்தம், பெல்ட்டி அடிப்பாங்கன்னு தெரியும். ஆனாலும் தேவையான பீரியடுக்கு அந்த வேலையை சக்ஸஸ்ஃபுல்லாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த விளைவு தான் மதீனாவில் ஒரு ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட் உருவாகுது. அந்த ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட்டை விளைவு தான் மக்கா ரீகேப்சர், திரும்ப மக்காவுக்கு வந்து மக்கா அப்படியே சரண்டர் ஆகுது. மக்கா சரண்டர் ஆகி இந்த அரபிக் பெனின்சுலாவில் முக்கியமான இடங்கள் எல்லாம் இஸ்லாத்துக்கு கீழே வருது.
அதே போல் அபூபக்கர் அலி அவர்கள் வருகிறார்கள். அபூபக்கர் அலியோட பீரியட்ல வந்து பாரசீக யுத்தம் நடக்குது, பெர்சியா அப்படியே வருது கை கீழே. திரும்ப இப்போ உமர் அலி அவர்கள், அதில் காதிசியா யுத்தம் நடக்குது. அப்படி ஒரு பிளானில் போய்கொண்டு போகுது. போயிட்டு அலி ரலியல்லாஹு காலம் வரும்போது சின்ன ஒரு இஷ்யூக்கள் வருது. ஐநேந்து தான் பிரச்சனைகள் தொடங்கி இந்தக்குள்ள பிரச்சனை வரையும் வந்து நிற்குது. அலி ரலியோட காலத்தை தொடங்கின பிரச்சனை தான் இந்த நிமிஷம் வரையும் பிரச்சனையாக வந்துட்டு இருக்குது. அப்போ இதெல்லாம் பின்னுக்கு வார அந்த வேலைகள் எல்லாத்தையும் தெரிஞ்சுதான் அல்லாஹ் தாலா இஸ்ரா மேராஜை கூட்டு போய் அங்கு சில விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்து அனுப்புகிறாங்க. அப்போ யூசுப் காந்திஹலவி இந்த புக்கில் சொல்கிற மிக நோட்டடான பாயிண்ட் என்னன்னு சொன்னால், இவர்களை பொறுத்தவரையில் எப்பயும் கவனமாகிக்கொள்ள விஷயத்த அல்லாஹ் தாலா மேராஜிலே உணர்த்துறாங்க. உணர்த்துறது விளைவு என்னென்னா, உங்களுக்கு தெரியும், ஏதாவது ஒரு 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 இஷ்யூ ஒன்று வந்தது. இப்போ எங்களை பொறுத்தவரையில் இப்படி தானே, ஒரு இஷ்யூ ஒன்று வந்தது போகிற நாங்கள் யோசிப்போம் சொல்யூஷனு. இப்போ ரசூல்லாவுடைய சிச்சுவேஷனில் அப்படி ஏலாது. இப்போ அதுக்கு முன்னுக்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீட் பண்ணணும், ஹேண்டில் எடுத்துகிட்டு போகணுமே. அந்த இந்த மெசேஜை கொடுத்துட்டு போகணுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ ரசூல்லாவை ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு முன்னுக்கு ஒரு ப்ரிப்பேரிங் நடக்குது. அப்போ அதே மாதிரி இஸ்ரா மேராஜின் நிகழ்வும் ரசூல்லாவை அப்படியே ஃபுல்லாக ரீசார்ஜ் பண்ணின ஒரு நிகழ்வு தான் உண்மையிலே இஸ்ரா மேராஜ் என்ற நிகழ்வு. இஸ்ரான்னு சொன்னால் இந்த வானத்தில் அப்படி பறக்கிறது, கொண்டு போகிறது. அதுதான் அது இப்போ அதில் 2 ஸ்டேஜ் நான் லாஸ்ட் வீக் பார்த்தோம். இஸ்ராண்டு வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு காபத்துல்லாவிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போன பயணம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு போகிற பயணத்தில் இப்போ இந்த இன்சிடென்ட் அப்படியே ஹதீஸ் ஹராம்லேருந்து மஸ்ஜிதுல் ஹராம் இல்லை, தாயிஃப்லேருந்து வார ரசூல்லா மக்கா வந்தது போகிற தான் போகிறேன். இப்போ இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இஸ்ரா இந்த பயணத்தை கூட்டு போகிறதுக்கு முந்தி இப்போ ரசூல்லாவுக்கும் தெரியாது போகிறது. ரசூல்லாக்கெல்லாம் நேரத்தில் அறிவிக்கலை, இப்போ இன்றைக்கு வருவோம் அவளை கூட்டிகிட்டு போவோம், ஒன்றுமில்லை. ரசூல்லா அப்படி தூங்குற, அதுக்கப்புறம் ரசூல்லாவை ஜிப்ரீல் அலை அவர்கள் கூட்டிக் கொண்டு போகிறேன். இந்த சம்பவம் வந்து இந்த இன்சிடென்ட் இது எப்படி கூட்டிகிட்டு போனேன், எங்கே போனேன், என்ன நடந்த இந்த விஷயம் பல ஹதீஸ்கள் ரிவாயத்துக்கள் வந்துரு. சில ரிவாயத்துக்களுக்கு இடையில சில சின்ன சின்ன வித்தியாசங்களும் இருக்குது. அதனாலுமே எங்களுக்கு அந்த ஒவ்வொரு வித்தியாசத்தையும் நுணுக்கமாக பார்க்குறதுல எங்களுக்கு எந்த பிரயோசனமும் இல்லை. அதில் அந்த ஃபேக்ட் எங்கெங்கே இருக்குது அந்தந்த விஷயங்களை மட்டும் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு அதுலேருந்து தான் லெசன்ஸ் எடுக்கணும். இப்போ இதில் முதலாக நடக்கிற என்னன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை க்ளீன் பண்ணுற ஒரு வேலை நடக்குது. உங்களுக்கு தெரியும், நபி அவர்கள் பிறந்து சிறுவராக இருக்கும்போது ஒரு க்ளீனிங் ப்ராசஸும் நடக்குது. அது என்ன தொடர்புன்னு அந்த டைம் தெரியாது. திரும்ப வஹிக்கு முன்னுக்கு நடக்குது. திரும்ப இந்த பயணத்துக்கு முன்னுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரீல் அலை அவர்கள் வந்து சதுர் இதயத்தை புலந்து ஒரு தங்கத்தினாலான ஒரு கப்பில் உள்ள தண்ணியை கொண்டு அதை கழுவினார் என்று ஹதீஸ் புகாரி முஸ்லீமில் வாரது. அதுக்கு பிறகு அதில் ஃபீட் பண்ணப்படுது ஹிக்மா ஈமான். கழினது பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளத்துக்கு கொடுக்கப்படுது ஹிக்மத்தும் ஈமானும் விஷயம். அந்த இடத்துலையும் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், எப்பயும் ஒரு முஸ்லீம், நாங்கள் இப்போ இதுக்கு முன்னுக்கு பேசிக்கொண்டு இந்த விஷயம் தான் அது, எப்பயும் ஒரு முஸ்லீம்கிட்ட வந்து ஈமானும் நாங்கள் இந்த ஹிக்மாண்டத்தை வந்து எங்களுக்கு ஒரு எடுக்கேஷனோ அறிவோ அல்லது ஏதோ ஒரு வகையை சொல்லலாம், இது ரெண்டையும் தேடுற முயற்சி வந்து ஒரு நாள் நிற்கலாது. ரசூல்லா தெரிவு செஞ்சவருக்கு கூட அல்லாஹ் தாலா கொடுக்குறான்னு திருப்பி ஹிக்மத்தையும் ஈமானையும். அதனால ஹதீஸ் வரும், ஹிக்மத்துல் லால்லத்துல் முஃமின். இந்த அறிவு வந்து ஒரு முஸ்லீம்கிட்ட இருந்து மிஸ் ஆகின ஒரு சொத்து. இப்போ எங்கள்கிட்ட இந்த ஒரு பொருள் ஒன்று எங்களோட ஃபோன் ஒன்று மிஸ் ஆகிட்டுங்களே, அப்போ எங்களுக்கு மிஸ் ஆகின சொத்தோன்னு நாங்கள் தேடிக்கொண்டே இருக்கணும், எங்கெங்கெல்லாம் கிடைக்கிறோம் எடுத்துக்கணும். அது இப்போ அண்ணா வஜதஹான்னு வரும், அந்த ஹதீஸில் ஃபுல்லாக மறந்துட்டு
எங்கெங்கெல்லாம் காண்றாரோ அவர் அதை புறகி கொள்ளணும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கொடுக்கப்படுது என்ன? ஹிக்மத்தும், அடுத்தது ஈமானும். திரும்பவும் ஈமான் வந்து கூடும் குறையும்ன்றதானே ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கை. அப்போ எங்களுக்கு எப்பயுமே நாங்கள் ஈமானை கூட்டிக் கொள்றதுக்கும், ஈமானை தேடுறதுக்கும், ஹிக்மத்தை தேடுறதுக்கும் எப்பயும் நாங்கள் அந்த முயற்சியில் இருக்கவே வேணும். அதை ஸ்டாப் பண்ணிடலாது, அல்லது அதுக்கு ஒரு பிரேக் கொடுக்கவோ, அல்லது ரைட் தேடிட்டோம் இப்போ எங்களோட ஈமானும் சரி, என்னோட அறிவுத்தரமும் சரின்னு அப்படி நிப்பாட்டே இல்லாது, நிறுத்த இல்லாது, ஸ்டாப் பண்ண இல்லாது. அப்போ இந்த விஷயத்த அந்த இடத்துல க்ளீன் பண்ணிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹிஜ்ரத்துடைய பயணம் தொடங்குது. ரசூலுல்லாஹ் வரவேற்கிறார். ஒரு வாகனம் இருந்துச்சு. அந்த வாகனம் என்ன சொல்கிறேன், ஒரு மியூலும் டொங்கி ரெண்டுக்கும் இடையில மாதிரி புராக்குன்றது பேர். அது கழுதையும் இல்லை, அல்லது அந்த கோவேறு கழுதையால் குதிரை மியூலுன்னு சொல்லுவோம் நாங்கள், 100% போனி மாதிரி. அது ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு மிருகம் மாதிரி தான் அந்த வாகனம் இருக்குது, அந்த மிருகம் இருக்குது. இதுக்கு பல பல மாதிரி உருவங்கள் வரையப்பட்டிருக்கும் எங்களோட மைண்டில். பல எங்களோட அப்படித்தானே ஒன்று வந்தால் ஒரு மைண்ட் ஒன்று வார ரைட் இப்படித்தானே இப்படித்தானே அந்த யூனிகோன் அல்லது ஏதோ ஒரு அப்படியெல்லாம் வருமே. அப்படி எந்த உருவத்தையும் ரசூலுல்லாஹ் சொல்லலை, இதை மட்டும்தான் சொன்னார். சொன்னதுக்கப்புறம் அதில் எல்லாம் வரல, அது ஒன்றும் வரல. எப்படி 15 அது ஒன்றும் வரல. அதான் 1000 சொல்லலாம், ரசூலுல்லாஹ் சொன்னது இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்டது, அவ்வளோதான். ரசூலுல்லாஹ் கூட சொல்லலை கலர் என்ன, உயரம் என்ன, அல்லது சைஸ் என்ன, அது ஒன்று ரசூலுல்லாஹ் சொல்லலை, அது மட்டும் சொன்னார். அதுக்கப்புறம் அதில் பயணம் புராக் தான் பேர். அப்போ புராக்குன்னு வந்து உண்மையில் என்ன, லைட்னிங். புராக்குன்னு சொன்னால் லைட்னிங். இப்போ எங்களுக்கு இப்போ இதை நான் இப்போ லாஸ்ட் வீக்குமே ஞாபகப்படுத்தினேன். அபூபக்கர் ரலிட்ட போய் அடுத்தாண்டு சொல்கிறாங்க, இஸ்ரான்னு சொன்னால் ஏஆரில் அப்படி அஸ்ரா. ஓ சுபானிலே அஸ்ரான்னு வர விண்ணுல ஒரு ஏஆர் ஸ்பேஸ் ட்ராவலிங்ன்ற மாதிரி விண்வெளி பயணம். அஸ்ராண்டா கூட்டிகிட்டு போகிற அப்படி. அலிஃப் சீன் ரா. சராண்டா நானாக போகிறேன். ஓ அஃபால இந்த மாதிரி இருக்கலாம். அஸ்ராண்டா கூட்டிகிட்டு போகிறேன். இன்னொரு 1 night இல்லை இல்லை. ஓ இப்போ இதில் அதான் அதை ஒரே ஒரு ஸ்பீடப் எனக்கு கல்குலேட் பண்ணக்கூடியது புராக்குன்ற வேர்ட். அதை நான் இப்போ சொல்ல பார்த்தேன். இப்போ லாஸ்ட் வீக் நாங்கள் ஞாபகப்படுத்தினோம். இப்போ அபூபக்கர் ரலிட்ட வந்து முடியல. மேராஜ் இப்போ இஸ்ரான்னு சொன்னால் பலஸ்தீன் வரையும் போன பயணம், மஸ்ஜிதுல் அக்ஸா வரையும். ஓ அதிலேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக உயர்த்தினது தான் மேராஜ். ஓ விண்வெளி பயணம் சொன்ன, நீ பறந்து போனது தானே, வான ஏஐ ஸ்பேஸில் போனது தானே. இந்த என்னண்டா அபூபக்கர் ரலிட்ட வந்து அடுத்தாண்டு இப்போ காஃபிகள்கிட்ட வந்து இதை ரசூலுல்லாஹ் முதலாவது ஒரு அபூ ஜஹல் அவங்கள்ட்ட எல்லாம் சொன்ன நேரம்
ரசூல்லாவும் ஒரு தாங்கி தான் சொல்றாரு, இவன் நம்புவான்ல, ஏற்கனவே இப்போ இந்த வகிவாரன்னு பைத்தியாருன்னு சொல்லிட்டானாலும் இப்போ இதையும் சொன்னேன் இப்படிதான் வகி வந்து எனக்கு வகிவாரனுக்குள்ள அவன் பைத்தியாருன்னு சொன்ன உடம்புறன்னு சொல்லி இப்போ இதையும் சொன்னால் நல்லா முத்திட்டுன்னு சொல்லுவாங்க அது. அப்போ அப்படி போய் சொன்னது பிறகு ரசூல்லா டெஸ்ட் பண்ணுறாங்க தானே, அப்போ சொல்லுங்கோ மஸ்ஜிதுல் அக்ஸா பற்றி சொல்லுங்க. அப்போ ஏற்கனவே இப்போ ரசூல்லா போயிடல, ஆனால் ரசூல்லா அல்லாஹ் தாலா கொடுத்த அந்த அந்த பிக்சரை வச்சுக்கணும். ரசூல்லா சரியாக 100% சொல்லும்போது அவங்களுக்கு பதிலில்லா போயிட்டு ரசூல்லா டிஸ்கிரைப் பண்ணுறார் மஸ்ஜிதுல் அக்ஸா இப்படி தானே இருக்குது, இந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் ரசூல்லா லைஃப்பில் போயில்லை, ஃபிசிக்கலி போயில்லை. அப்போ அதை சொன்னது பிறகு அந்த அந்த இஷ்யூ அப்படி முடியுது. ஆனால் அபூபக்கர் அலிகிட்ட போயிட்டு சொல்கிறான், இப்படித்தான் உங்களோட நண்பர் இதுக்கு போய் வந்தாமேண்டு. அப்போ அபூபக்கர் அலி சொன்ன பதில் என்ன சொன்ன, அவர் அப்படி சொல்லியிருந்தா அவர் உண்மைதான், அவ்வளோதான். இன்கால ஹாக்கதா சதக்க அப்படின்னா இப்படி சொல்லியிருந்தாருன்னு சொன்னால் அது உண்மைதான், அதுக்கங்களை அதை பற்றி பேச தேவையில்லை. என்ன அந்த காலத்தில் அபூபக்கர் அலி அப்படி ஈமான், அதை நான் என்ன சொன்னேன், இந்த இஸ்லாமிய ராஜ்யத்தில் எங்கள்ட ஈமானை டெஸ்ட் பண்ணுற ஒரு இடம்னு சொல்லி, அப்போ அபூபக்கர் அலி அப்படி உடனே ஏற்றுக்கொண்டார். எங்களுக்கு இன்றைக்கும் கூட சில வேலை அது நடந்திருக்குமோன்னு ஒரு எங்களோட ஈமான்ட பலவீனத்தில் அப்படி வரையிலும் அதில் அது கொஞ்சம் குறையிற டைமுக்கு அப்படி வரலாம், அல்லது கூடுதலாக யோசிக்கும் போது சந்தேகம் வரலாம். ஆனால் உள்ள விஷயம் என்னென்னா, அன்றைக்கு இந்த எஸ்எம்எஸ் மெத்தடோ அல்லது வீடியோ கால் இது இந்த டெக்னாலஜி டெவலப் இல்லாத டைம்லேயே ஈமான் கொண்டாடுற. இன்றைக்கு நாங்கள் எங்களுக்கு சில விஷயம் வகையெல்லாம் இப்போ உண்மையாகிக்கிறோம்னு ஒரு ஃபீலிங் கொண்டு வரும் தானே. அப்படி மெசேஜ் வரும்னு சொன்னால் எனக்கு அல்லாஹ் தாலாவுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிற ஒரு இஷ்யூ இல்லைன்னு, எங்களுக்கு எங்கேயும் அனுப்புகிற டெக்ஸ்ட் மெசேஜ் எல்லாம் வருது தானே. சேட்டலைட் இப்போ சேட்டலைட் சிஸ்டம் வந்துட்டு அப்படி எல்லாம் வந்துட்டு தானே. இல்லை அதான் இப்போ நாங்கள் இப்போ லைட்னிங்னு இந்த வேர்டை பயன்படுத்திடாத சொல்ல வரேன். இப்போ இப்போ டெக்னாலஜி இதுவரைக்குமான மேக்ஸிமம் முன்னேற்றம் வந்து சவுண்டை பீட் பண்ணிட்டு, சவுண்டு ஸ்பீடு லைட் ஸ்பீடு இன்னும் பீட் பண்ணலையே. இன்கேஸ் ஒரு காலம் அதை பீட் பண்ணி நான் ஒன்று சொன்னேன் அல்லாஹ் ஆலம் என்ன நடக்கும்னு சொல்லி, அப்போ இந்த ஸ்பீட் ஒரு இரவுல இவ்வளோ தூரத்தை போய் வர இல்லைன்றது பாசிபிளாக ஆயிடும். அந்த லைட் ஸ்பீடை பீட் பண்ணிச்சுன்னு சொன்னேன், அதில் லைட் ஸ்பீடுக்கு நாங்கள் கவுண்ட் பண்ணினோம்னு சொன்னேன், அதோட பாசிபிலிட்டி அப்போ அந்த இடத்துல ஈமான் இன்னும் உறுதியாகும். ஓ அல்லாஹ் அல்லாவோட. ஆனால் இப்படிதான் ரசூல்லா கூட போயிட்டு ஒரு லிமிட்டோட அங்கே போகலை ரசூல்லா, இல்லை ஒரு லிமிட்டோட போகலை. ஆனால் சொல்ல வர என்னன்னா அந்த வேர்டை பயன்படுத்திட்டு அது அந்த அளவு ஸ்பீடாக இருந்திருக்கணும். லைட்னிங் ஸ்பீடுக்கு போகிறேன்னு சொன்னால் அந்த அளவு ஸ்பீடான ஒரு மெத்தடோனில் தான் பலஸ்தீனில் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாலேருந்து அப்போ அல்லாஹ் தாலா கூப்பிட்டு போகிறாங்க. அவர் இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போனதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே 3 விஷயம் நடக்குது. முதலாவது 4 விஷயம். முதலாவது போன வாகனத்தை கட்டி வைக்கிறாங்க, ஜிப்ரீல் அலை கட்டி வைக்கிறார். அதோட அந்த வாகனத்தோட வேலை அதுவரையும் முடிஞ்சு, திரும்ப போனதில் அந்த வாகனம் போகலை. இல்லை, அதுபோல் ஜிப்ரீல் அலையோட தான் போனேன். அப்போ என்னென்னு சொன்னால் இந்த உலகத்துள்ளுக்குள்ள உள்ள விஷயத்துக்கு இந்த உலகத்தில் உள்ள ஒரு வாகனம் ஒன்று மாறி ஒரு மிருகம் ஒன்று மாறி பயன்படுத்தப்பட்டது. பியாண்ட் இது கங்கலை போகும்போது அதுபோல் ஜிப்ரீல் அலையோட போனேன். ஜிப்ரீல் அலை தான் கூப்பிட்டு போனேன், அவர் தான் கூப்பிட்டு போனார். அவர் அங்கேருந்து வரவுக்கு நீ அங்கே போயில தானே. இல்லை அந்த இடத்துல விட்றாருன்னா சித்ரத்துல் முன்தஹா அந்த இடத்துல அதுக்காக போகல. ஐநேருந்து அல்லாஹ் தாலாவுடைய அந்த உரையாடல் நடக்குது ரசூல்லா, அது பின்னுக்கு வரும். அப்போ அது ஃபர்ஸ்ட்டுக்கு நடக்குது. ரெண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ரக்காத் சுன்னத் தொழுகிறாங்க அக்ஸால. அதுக்கு பிறகு நபிமார்களுக்கு இமாமத் செய்கிறார் ரசூல்லா அந்த இடம் தான். இல்லை பள்ளி பிறகு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துச்சு, அந்த போய் பிளேஸ் லொக்கேஷன் சில வேலை அதே அதே அது இற பிறகு கட்டிக்கிற இப்போ உடைச்சதுக்கு பிறகு திரும்ப கட்டுற எல்லாம் நடக்கிறது தானே. ஆனால் லொக்கேஷன் அதுதான். அது வந்து பிறகு முஆவியாட காலத்தில் இந்த உமையாக்கள் முஆவியால உமையாக்கள் ஆட்சியில் கட்டப்பட்டது. அது வந்து குதுஸ்
இப்போ காத்தாங்குடியில் கட்டிக்கிறது அந்த மாதிரி அது வந்து குதுஸ். அதுக்கு குப்பத்து சஹ்ரா சரியான சொல். குப்பத்து சஹ்ரா தான் சரியான பேர். மஸ்ஜிதுல் அக்ஸாண்ட வந்து பள்ளி. அப்போ அது நடக்குது. ஐநா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாம்களுக்கு சரி இமாமத் செய்கிறார். நபிமார்கள் எல்லாம் தொழுகிறாங்க. அந்த இடத்துல நபி அந்த ஒரு அந்தஸ்து கொடுப்படுது. என்னென்னு சொன்னால் இந்த இடத்துல அதெல்லாம் காட்டுறதுக்கு காரணம் அல்லாஹ்தால நீ பயப்படாது, நீ செய்கிற தூது உன்னோட மெசேஜ் வந்து உண்மை. இவங்கள்லாம் அதில் இருந்து அந்த வழியில் நீ வர உனக்கு தாயிஃபில் அடித்தாலும் சரி எல்லா நபிமார்களுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமத் செய்கிறார். அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ்வுக்கு 2 ட்ரிங்க்ஸ் கொடுக்கப்படுது, 2 கப்பில். ஒன்றில் மில்க், ஒன்றில் வைன், லெபனும் வைனும் ஜிப்ரீல் கொடுக்குறாரு. இப்போ ரசூலுல்லாஹ் இப்போ இந்த இடத்துல நீங்களும் படா அப்போ மஸ்ஜிதுல் அக்ஸாலே வைனை கொடுத்தாராண்டு வைன் சேவ் பண்ணலை. இன்னொரு மெசேஜ் கொடுப்பாரு. ரசூலுல்லாஹ் சொல்கிறார் ஃபித்ரா என்ற நேச்சரோடு உள்ள ஒரு ஒத்து போகக்கூடிய சாப்பாடைத்தான் நான் தெரிவு செய்ய வேண்டி மில்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிவு செய்கிறார். இப்போ ரசூலுல்லாஹ் எப்பயும் வைனொட்டு தூரமாகவே தான் இந்திக்கிறார். அது விண்ணுலக பயணம் இல்லை, அதுக்கு மேலே போனாலும் சரி. இல்லை அதான் சொல்ல அந்த நேரத்தோட அது ஒரு டெஸ்டிங். அந்த ஒரு மெசேஜ் ஒன்று கொடுப்பாடுது. அப்போ ஜிப்ரீல் அலைஹி சொல்றாரு யூ ஹவ் சூஸ் அந்த ஃபித்ரா. ஃபித்ரான்னு சொன்னால் நேச்சர். உங்களோட மனித இயல்புக்கு நேச்சருக்கு எது ஒத்து போகிறோ அதை நீங்கள் தெரிவு செய்து விட்டீர்கள். இன்னும் அந்த இடத்துல அந்த இன்சிடென்ட் முடிவடையுது. ஜெருசலத்து பலஸ்தீனில் நடக்கிற பகுதி முடிவடையுது. அதுக்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹி அவர்கள் நாங்கள் அடுத்த ஸ்டெப்பை செகண்ட் ஜேர்னியை தொடங்குவோம். மஹராஜுடைய பயணம் அடுத்த ஸ்டெப்பாக அதை ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல இருந்து ஃபர்ஸ்ட்டுக்கு இஸ்ரா, அடுத்தது மேராஜ். இல்லை அந்த இடத்துல என்னன்னா இப்போ இந்த இடத்துல இது ஒரு ஸ்பெஷல் இன்சிடென்ட் தானே. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துக்கு எடுத்து ரசூலுல்லாஹ்வை கௌரவப்படுத்தணும், ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கணும். உண்மையிலே ரசூலுல்லாஹ் மிச்சமே தாகப்பட்ட நிலையில் அணுகிறார். இந்த மென்டலி வைஃப் லோஸ்ட் ஆகினா அதெல்லாம் இருக்குதானே. மென்டலி ரசூலுல்லாஹ் இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணணும்ன்றது தான் மெயின் நோக்கம். அதுக்கு அல்லாஹ் தஆலா செஞ்ச ஒரு ஏற்பாடு தானே அது. டெய்லி வார இந்த ஒரு நிகழ்வில் அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களை கொண்டு வச்சு இந்த நிகழ்வை அல்லாஹ் தஆலா நடத்தி. சுப்ஹானல்லாஹ்.